Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binance யூஸ் பண்ணி அதிகமா மணி earn பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. என்னென்னு சொன்னால் டயலாக்ல புதுசாக கியூஆர் கோட் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க டயலாக் கார்டில் ஸோ அதை அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். எப்படி யூஸ் பண்ணுற எல்லா விஷயம் அந்த வீடியோவில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம், பைனான்ஸில் நீங்கள் அதிகமாக மணி earn பண்ணக்கூடிய ஒரு வழி இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது $1 கேமை வச்சு நீங்கள் earn பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் earn பண்ணிட்டு போகலாம். பட் அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மட்டும்தான் வேலை. ஸோ அதே மாதிரியான ஒரு ஆஃபர் தான் இப்போவும் தந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் போடுறேன். இதே மாதிரி ஆஃபர் இதே ஆப்ஷனில் தந்துட்டு இருப்பாங்க, அடிக்கடி போட மாட்டேன். ஸோ இந்த வீடியோ வடிவாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், சின்ன வீடியோ தான். ஸோ என்ன மாதிரி இந்த ஆஃபரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி earn பண்ணுற விஷயத்தை வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சின்ன வீடியோ தான். அதாவது பைனான்ஸை யூஸ் பண்ணி தான் இதை செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு BUSD இருக்க வேணும், வேறு ஏதாவது காயின் இருந்து அதை BUSDக்கு கன்வெர்ட் பண்ணி வைங்க. நானும் இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட பைனான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, பைனான்ஸ் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு BUSD தேவை, கண்டிப்பாக BUSD தேவை. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இதில் பாருங்கள் மோர்ன்னு சொல்லியிருக்கு, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு பாருங்கள் கொஞ்சம் கீழே சொன்னால் ட்ரேடுக்கு கீழே கன்வெர்ட்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் ஃப்ரம்ன்ற இடத்துல ஹூ கோயின் இருக்குது. ஸோ நான் பிட்காயினுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னென்னு சொன்னால் நான் பிட்காயின் தான் வச்சுருக்கிறேன். ஸோ பிட்காயின்லேருந்து BUSDக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ BUSDயை கொடுத்துட்டு பிட்காயினில் ஒரு 0.0001 BTC BUSD கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.65 BUSD வரும் கன்வெர்ட் கொடுக்குறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இப்போ பிட்காயினை 1.65 BUSDயை கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ BUSD எடுத்தாச்சு, நான் பேக் பண்ணுறேன். பேக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நாங்கள் நிற்கிறது ஹோம் பேஜில். ஸோ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடியில் வாலெட்டுன்னு சொல்லியிருக்கு, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஃபண்டிங்னு சொல்லியிருக்கு, இதை கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஆப்ஷன் இருக்குது, P2P, பே, கிஃப்ட் கார்டு, அதே மாதிரி பூல்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் கிஃப்ட் கார்டுன்னு சொல்லியிருக்கு 3வது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பாருங்கள் மைஸ்ட்ரி பாக்ஸ்ன்னு சொல்லி தருவாங்க. ஸோ இது பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டம் மாதிரி கிடைக்கும். நான் முதலும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது $1 கேமில் நீங்கள் ப்ளே பண்ணி earn பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க போதும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஆக்டிவில் இருக்குது, மற்றது எல்லாமே எண்ட் ஆகி முடிஞ்சுது. ஸோ அதுக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆக்டிவில் இருக்கிறது இது மட்டும்தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2500 மடங்கில் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு BUSD போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2500 BUSD கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2500 எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, இதை கொடுங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மினிமம் பார்ட்டிசிபென்ட்ஸ் 1000. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸில் 16438 பேர் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபைனலாக 2 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. 2 பேரை செலக்ட் பண்ணி 2500 BUSD படி கொடுப்பாங்க அவங்களுக்கு. நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நீங்கள் 1 BUSD கொடுக்க வேணும். கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட BUSD ஃப்ரீஸில் வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு 10 நாளைக்குள்ளே இதுக்கான டைம் முடியும். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வின் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2500 BUSD தருவாங்க. சம்டைம் நீங்கள் வின் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்த அதே 1 BUSD உங்களுக்கு திரும்பவே தந்துடுவாங்க. ஸோ இந்த 2500 BUSD 2 பேருக்கு கொடுப்பாங்க. பட் பைனான்ஸுக்கான $1 கேமுக்கு ஒரு ஆளுக்கு தான் அந்த BUSD கொடுத்தாங்க. இங்கே 2 பேருக்கு தராங்க ஃபைனல் வின்னர்ஸ். ஓகே, இப்போ பார்ட்டிசிபேட் நவ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பாருங்கள் ப்ளீஸ் கன்ஃபார்ம் த ஃபாலோவிங் அமௌண்ட் வில் பி டிடக்டட் ஃப்ரம் யுவர் ஸ்பாட் வாலெட். ஸோ உங்களோட ஸ்பாட் வாலெட்லேருந்து இந்த 1 BUSD எடுப்பாங்க. ஸோ அதுக்கு கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்ததும் பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஸோ மைஸ்ட்ரி பாக்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஹேஸ் பீன்
ரெக்கார்டட் குட் லக்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆஃபர் வந்து எண்ட் ஆகிறது 11ஆம் மாதம் 23ஆம் தேதி. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 13ஆம் தேதி தான். ஸோ இன்னும் ஒரு 10 நாளில் இந்த ஆஃபர் வந்து எண்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்கள். இன்னொரு பைனான்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சம்டைம் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் கிடைச்சிதுன்னு சொன்னால் 2500 BUSD உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ லட்சக்கணக்கில் வந்து earn பண்ணிட்டு போகலாம். பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களில் 2 பேருக்கு தான் இந்த ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாம் தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும். என்ன மாதிரி இந்த ஆஃபரில் இந்த இவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து விளங்கி இருக்கும். இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.